Hey guys, welcome back to my channel. And இந்த கோலம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து என்னோட ஓன் ரெசிபியை விறகடுப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்காக இருக்கிறனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எங்கள் அம்மாவோட ஹெல்ப் வந்து நான் கேட்டேன். பிகாஸ் நமக்கு நிறைய ஆபத்துகள் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான். அண்ட் நான் எப்படி வந்து இந்த விறகடுப்பில் சமைக்கிறேன் அண்ட் இந்த டிஷ்ஷோட ஃபுல் ரெசிபி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் நம்ம ரெசிபிக்கு தேவையான சிக்கனையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, ஆச்சியோட சிக்கன் 65 மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் சால்ட்டு, அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், ஒரு லெமனோட ஜூஸு, அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் கர்டு. நான் வீட்டில் உள்ள கர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி போட்டு ஓரமாக வச்சுருங்க. அடுப்புக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எங்கள் வீட்டில் சிமெண்ட்டில் விறகடுப்பு செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ நான் அதையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெருப்பு வந்து பிடிக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, நியூஸ் பேப்பர், அப்புறம் தேங்காய் சரட்டை, தேங்காய் மட்டை. ஸோ இப்போ நம்ம குக்கிங்குள்ளே வந்து போகலாம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதுதான் நம்ம விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பாத்திரம் ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு. ஸோ நான் எண்ணெய் ஊற்றும் போது சரியாக ஊற்றலை, பயந்துட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றாமல் வச்சுருந்தேன், அதையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஸ்பைசஸ் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெருப்பு இன்னும் அதிகமாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போயும் எனக்கு பயம் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நான் வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணேன். வெங்காயம் நல்லா அந்த டிரான்ஸ்லூசன்ட் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தென் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலாஸ்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பீசஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த மசாலாஸோட நல்லா கலந்து வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் இந்த விறகடுப்பு குக்கிங்கோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மோக் தான். அங்கே நிற்கவே விடாது நம்மளை. எனக்குலாம் ரொம்ப அப்படியே மூக்கில் ஏறுற மாதிரி இருந்துச்சு அந்த புகை. பட் என்ன பண்ணுறது, நம்ம குக் பண்ண வந்துட்டோம். ஸோ அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் வந்து கற்றுக்கிட்டேன். அது என்னென்னா, நீங்கள் விறகடுப்பில் சமைச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு அந்த தீ வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிட்ட போயிட்டு கொஞ்சம் லைட்டாக ஊதி விடணும். அதை ஊதுனீங்க இல்லைனா லைட்டாக ஏதாச்சும் வச்சு வீசி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக தீ வந்து நிறைய எரிய ஆரம்பிச்சிரும். ஸோ நான் இது கற்றுக்கிட்ட குட்டி டிப்பு. நம்ம சிக்கன் வந்து இப்போ ஹாஃப் குக்டாக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதை வந்து கிண்டி விட்டுக்கோங்க. அண்ட் விறகடுப்பில் குக் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. பிகாஸ் எனக்குலாம் வந்து கொஞ்ச நேரம் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறதுக்குள்ளே அவ்வளோ வேர்த்து ஊற்றிருச்சு. அவ்வளோ அந்த புகைக்குள்ளே வந்து சுத்தமாக நிற்கவே முடியல. பட் ஸ்டில் இன்னும் வந்து அதில் குக் பண்ணுற மக்கள்லாம் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, நம்ம சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா இதிலே இறக்கிடுங்க. இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் கொஞ்சம் வந்து கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். சிக்கன்லாம் ப்ராப்பராக வெந்து டேஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் விறகடுப்பில் சமைக்கிறனால எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு எங்கே சொதப்பிடுமோன்ட்டு. பட் சொதப்பலை, நல்லா வந்திருக்கு. அண்ட் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம விறகடுப்பில் சமைச்சனால அந்த ஸ்மோக்கினஸ் ஃப்ளேவர் வந்து இருக்குது. அது இன்னுமே இந்த டிஷ்ஷை என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.